ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேர்க்கடலை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு நான் ஒயிட் ரைஸ் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வேர்க்கடலை, இது வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் நம்ம அரைக்கும் போது திருப்பியும் லேசாக வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லா அரைப்படும். அதனால் நான் திருப்பியும் இந்த வேர்க்கடலையை நான் வறுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சாதம் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு வேர்க்கடலை லேசாக சூடு வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். இது லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுக்கணும், மொத்தமாக போட்டு வறுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய், நம்ம எடுக்கிற சாதம் எவ்வளவோ அந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காயோட அளவை நீங்கள் மாற்றிக்கிங்க. இப்போ மிக்சியில் அரைச்சி நான் பொடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் தான் திருப்பி நான் லைட்டாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டேன். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் மிளகு, கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இலைகள் போட்டு இதையும் லைட்டாக வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடணும். அதுக்கப்புறமா எள், என்கிட்ட கருப்பு எள் தான் இருந்தது. வெள்ளை எள் இருந்தால் நீங்கள் வெள்ளை எள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எள் கடைசியாக தான் போடணும், முதலையே போடக்கூடாது. ஏன்னா எள் சீக்கிரமாக வறுபட்டுரும். நீங்கள் போட்ட உடனேயே படன்னு வெடிக்கும். அந்த வெடிக்கும் போது லைட்டாக வறுத்துட்டு அதை எடுத்துடணும். எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இது சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எல்லாமே ஆறிடுச்சு. முதல்ல கடலைப்பருப்பு, மிளகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா ரவை பதத்துக்கு தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இதை அரைச்சி முடித்ததுக்கப்புறமா தேங்காய், அப்புறமா வேர்க்கடலை போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி ரெடி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டேன். உளுந்தம் பருப்பு இருந்தால் நீங்கள் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். நான் உளுந்தம் பருப்பு போடலை. போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை சாதம், ஃப்ரெஷ்ஷாக வடித்த வெள்ளை சாதம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பிளேட்டில் போட்டு சூடு ஆறுற அளவுக்கு நீங்கள் அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்ச அந்த பொடியை சேர்த்துக்கலாம். இது வேர்க்கடலை, தேங்காய் தனியாக அரைச்சது, அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். முதல்ல கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வேர்க்கடலை, தேங்காய் பவுட்ரு அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம எவ்வளவோ சாதம் செஞ்சுருப்போம், ஆனால் இந்த மாதிரி ஒரு வேர்க்கடலை சாதம் செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு நமக்கு ஒரே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இது மாதிரி ஒரு சாதம் செஞ்சு காரமாக ஏதாவது ஒரு சைட் டிஷ், வெஜிடபிளோ நான்வெஜ்ஜோ செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வேணும்னா போடுங்க, வேண்டானா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சூடு ஏறும்போது இந்த பொடியோட வாசம், அதோட ஸ்மெல்லு, அதோட எசன்ஸ் எல்லாம் இந்த சாதத்தில் இறங்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க. என்ன சாதம்னு சொல்லி எல்லோரும் கேட்டு உங்களை பாராட்டுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலைகள் போட்டு இதையை நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாதத்தை ரெடி பண்ணிடலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் போகிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். மீதியே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, எல்லாத்தையும் சுத்தமாக காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு டேஸ்டியான சூப்பரான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களையெல்லாம் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.